அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. பிரச்சனை பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா பிஜேபி தான் பிரச்சனை பண்றாங்க. இந்துத்துவ ஆர்எஸ்எஸ் வலதுசாரி கும்பல் தான் பிரச்சனை பண்றாங்க. அங்க இவர்களால் பாதிக்கப்படுவது இந்துக்களும் இஸ்லாமியர்களும். அந்த டோன் தான் எடுக்க விரும்புறேன். அந்த பிரச்சனை காரணமே அங்க போயிட்டு பிரியாணி சாப்பிட்டதான் ஒரு எம்பி இதை செஞ்சிருக்க கூடாதுன்னு சொல்லி அவர் மேல குற்றம் சாட்டுறாங்க. இதெல்லாம் மடைமாற்றும் யுக்தி, பொய் பிரச்சாரம், போலி பிரச்சாரம். இதன் மூலமாக மதவழியிலான ஒரு கட்டமைப்பை தமிழ்நாட்டுக்குள்ள நிறுவிட முடியுமான்னு பிஜேபி நினைக்கக்கூடிய ஒரு முயற்சி. வேட்டையாடி உண்ட மனிதனாகத்தான் நிச்சயமா முருகன் இருந்திருப்பான். குன்றுகள் தோறும் குமரன் சொன்னான். அப்ப எல்லா மலைகள்லயும் எல்லா குன்றுகள்லயும் குமரன் இருந்திருப்பான். இந்த அரசால எந்த விஷயத்தையுமே உளவுத்துறை மூலமாகவும் காவல்துறை மூலமாகவும் சரிவர நடத்த முடியல அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் தாங்க இந்த மதுரையில திருப்பரங்குன்ற சம்பவம். நம்ம அமைச்சர் சேகர் பாபுவை பார்த்து, நம்ம அமைச்சர் ரகுபதியை பார்த்து இரும்புக்காரம் இன்னொரு வார்த்தையை பயன்படுத்தினீங்கன்னா, ரகுபதி நீங்க எம்எல்ஏ அமைச்சர் தான் நாளைக்கெல்லாம் இருக்க மாட்டீங்க, என்ன பண்ணணும் எங்களுக்கு தெரியும் அண்ணாமலை பேசுறாரு. எப்படிங்க பார்த்துட்டு அமைதியா இருக்கிறீங்க? நீங்க எங்களுக்கு கொதிக்கிற மாதிரி உங்களுக்கு கொதிக்க வேணாம். உண்மையிலேயே வேங்கை வேல் விவகாரத்துல நீங்க இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நாங்க கூண்டோட மதமாறுவோங்கிறாரு. இது எவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட். வேங்கை வேல காட்டின கெடுபிடி, பிசிகா காரங்களை கைது பண்ணதுல காட்டின கெடுபிடிய அங்க காமிச்சிங்களா? நீங்க உங்க காவல்துறை அதிகாரிகள் போய் இஸ்லாமிய குடும்பத்தை தடுத்து நிப்பாட்டுறாங்க. ஒரு வேலை இன்னும் பெருசா பிரச்சனை ஆகுதுன்னா சீமான கைது பண்ணி மடைமாத்தி விட்டுருவாங்க. சீமான கைது பண்றது வாய்ப்பு இருக்கு. வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குண்ணா. இத்தனை ஆண்டு காலமாக தமிழகத்தில் இல்லாமல் திருப்பரங்குன்றம் பகுதியில் இவ்வளோ பெரிய மதத்தின் ரீதியான சென்சிட்டிவான பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? இது ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை. இதை ரொம்ப நம்ம முதிர்ச்சியோடு அணுகணும். இதில் நம்ம எந்த விதமான ஒரு சார்பும் இல்லாமல், சார்புனா என்னென்னா சரியானதன் பக்கம் நிற்கிறது பேர் தான் நடுநிலையில் நான் நம்புகிறவன். அந்த அடிப்படையில் இந்த விவகாரத்தில் யார் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்துக்களும் பாதிக்கப்படுறாங்க, இஸ்லாமியர்களும் பாதிக்கப்படுறாங்க. வித்தியாசமாக சொல்ல நினைக்க வேண்டாம். பிரச்சனை பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி தான் பிரச்சனை பண்ணுறாங்க. இந்துத்துவ ஆர்எஸ்எஸ் வலதுசாரி கும்பல் தான் பிரச்சனை பண்ணுறாங்க. அங்கே இவர்களால் பாதிக்கப்படுவது இந்துக்களும் இஸ்லாமியர்களும். அந்த டோன் தான் எடுக்க விரும்புகிறேன். அந்த பிரச்சனை காரணமே அங்க போயிட்டு பிரியாணி சாப்பிட்டதான் ஒரு எம்பி இதை செஞ்சிருக்க கூடாதுன்னு சொல்லி அவர் மேல குற்றம் சாட்டுறாங்க. இதெல்லாம் மடைமாற்றும் யுக்தி, பொய் பிரச்சாரம், போலி பிரச்சாரம். இதன் மூலமாக மதவழியிலான ஒரு கட்டமைப்பை தமிழ்நாட்டுக்குள்ள நிறுவிட முடியுமான்னு பிஜேபி நினைக்கக்கூடிய ஒரு முயற்சி. இதை பல மாநிலங்களும் முயற்சி பண்ணி பார்த்தாங்க. தமிழ்நாட்டிலையும் முயற்சி பண்ணி பார்த்துருக்குறாங்க. இதுக்கு முன்னாடி சென்னிமலை முயற்சி பண்ணாங்க, அது கைகூடலை. திருநெல்வேலியில முயற்சி பண்ணாங்க, கைகூடல. இப்ப திருப்பரங்குன்றத்துக்கே வந்துட்டாங்க. முருகனை கையெடுத்தா இங்க வேலைக்கு ஆகும் போல தெரியுது, முருகனுக்கு இங்க ஓட்டு இருக்கும் போல தெரியுது. அப்போ ஏன்னா இப்ப ரீசெண்டா சீமான் பல ஆண்டுகளா முப்பாட்டன் முருகன் சொல்றாரு, முருகனுக்கான வீரத்தமிழர் முன்னணி நடத்தினாரு, அப்புறம் நிறைய விஷயங்கள் பண்ணாரு. அவர் பக்கம் ஒரு கிரேஸ் இருக்குது. இப்ப நம்ம முருகனை கையெடுப்போம் தான் வேலையாத்திரெல்லாம் பண்ணாங்க. அதை நீட்சியாக இன்னைக்கு பாத்தீங்கன்னா முருகர் இருக்கக்கூடிய, அதாவது முதல் படைவீடுன்னு சொல்லுவாங்க திருப்பரங்குன்றத்தை, அந்த திருப்பரங்குன்றத்தை சூஸ் பண்ணி இங்க பிரச்சனை பண்ணலாம், இதை ஊதி பெருசாக்கலாம் அப்படின்னு பிஜேபி முயற்சி பண்ணியிருக்குது. பிஜேபி செய்த முயற்சிகளுக்கு தெரிந்தோ தெரியாமலோ அப்படின்லாம் நான் மழுப்ப விரும்பல. எப்படி நீங்க இவ்வளவு இடம் கொடுத்தீங்க? திமுக அரசு, தமிழ்நாடு அரசு 144 தடை உத்தரவு போட்டிருக்கீங்க, போடப்பட்டு அப்புறம் நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பேர்ல போராட்டம் பண்ணாங்கன்றாங்க. இவ்வளவு பெரிய கூட்டம் கூடியதை அல்லது கூட போகும் அப்படிங்கிறத எப்படி உளவுத்துறைக்கு தெரியாம போச்சு? காவல்துறைக்கு எப்படி தெரியாம போச்சு? நம்ம பிரச்சனைக்கு வருவோம். இந்த பிரச்சனை அப்படிங்கிறது பல ஆண்டு காலமா ஏற்கனவே அங்க ஒரு சில உதிரிகளால் பேசப்பட்டு கொண்டு வரக்கூடிய பிரச்சனை. உதிரிகள் என்ன அர்த்தம் அப்படின்னா, எவனாவது இந்த பிரச்சனை உருவாக்கிட முடியாதா, இங்க மக்கள் மத்தியில குழப்பத்தை உண்டாக்கிட முடியாது அப்படின்னு நினைக்க கூட நினைக்கிறவங்க. 1923ஆம் ஆண்டு காலகட்டத்திலேயே இது போன்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை கிடையாதுப்பா, இது தர்காவா இஸ்லாமிய மக்கள் வழிபடுறாங்க, அவங்களுடைய போற பாதை வேற, நீங்க முருகன் கோயிலுக்கு போறீங்க, உங்க போற பாதை வேற, அவங்க எல்லாரும் அண்ணன் தம்பியா பழகிட்டு இருக்காங்க, ஒண்ணுமா தான் இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது. முதல்ல சிக்கந்தர் தர்கானா என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தர்கா அப்படிங்கிறது மறைஞ்சிட்டாங்கன்னா அவங்கள வழிபடுறதுக்கான ஒரு இடமா அதை மாத்துவாங்க. சமாதி. ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை கந்தூர்னு ஒரு விழா பண்றாங்க. இந்த கந்தூரின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க?
அங்கே ஆடு கோழியை இங்கேருந்து மேலைக்கு மேலே கொண்டு போய் அங்கே நேர்த்திக்கரண் செலுத்தி சாமி கும்பிட்டு அவங்க வழிபாட்டு முறை சாமி கும்பிட்டு அப்புறமா சமைச்சு சாப்பிட்டு வருவாங்க. இது ரொம்ப காலமாக நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு சம்பவம். இப்போ திடீர்னு வந்து ஆஹா இது சைவ மலை, இது இந்த சைவத்தை சிதைக்கிறாங்க, இதை வந்து அசைவத்தை சாப்பிட்டு புனிதத்தை கெடுக்கிறாங்க. இந்த புனிதம் அப்படின்னு சொல்றது என்ன பொருளை சொல்றீங்க நீங்க? இப்போ முருகன் வந்து சைவ கடவுள்னு சொல்ல வராரா எச்ராஜா? அப்படிதான் சொல்றாங்க. முருகன் சைவ கடவுளா இருக்க முடியுங்க? இந்து மதத்தினோட முக்கியமான கடவுள் முருகன் தமிழ் கடவுள். முருகன் குறிஞ்சி நிலத்தின் தலைவன்னு போற்றப்படுறான். குறிஞ்சி நிலம் அப்படிங்கிறது தமிழுடைய திணை வகைகளை குறிஞ்சி நிலம்னா என்னன்னு படிச்சு பாருங்க. மலையும் மலை சார்ந்த இடமும். மலைகள்ல என்ன கிடைக்கும் உங்களுக்கு? பழங்கள் கிடைக்கும், கிழங்கு கிடைக்கும். அதுக்கு அடுத்தபடியா உங்களுக்கு பாத்தீங்கன்னா விலங்குகள் கிடைக்கும், பறவைகள் கிடைக்கும். வேட்டையாடி உண்ட மனிதனாகத்தான் நிச்சயமா முருகன் இருந்திருப்பான். குன்றுகள் தோறும் குமரன் சொன்னான். அப்ப எல்லா மலைகள்லயும் எல்லா குன்றுகள்லயும் குமரன் இருந்திருப்பான், முருகன் இருந்திருப்பான். ஒரு மூதாதையா நம்ம பார்க்கிறோம், வழிபடுறோங்கிறது தான் தமிழருடைய மரபு, திணை வழி மரபு. அப்படி இருக்கிற ஒரு முருகன் வந்து அசைவத்தை வந்து அங்க போய் வச்சு முருகனுடைய புனிதத்துவத்தை கெடுக்கிறாங்கன்னு சொல்றது அப்பட்டமான பொய், திரிபுவாதம். முதல்ல அடிப்படையில் இன்னொரு விஷயம் கேட்டுக்கோங்க. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அண்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது ஆடு கோழிகளை இந்த மாதிரி பலியிறதை தடை பண்ணணும் அப்படின்னு தடை சட்டத்தை போட்டிருந்தாங்க. அம்மையார் ஜெயலலிதா போட்டிருந்தாங்க. அம்மையார் ஜெயலலிதா அதை போட்ட போது தமிழ்நாடு முழுக்க, எப்படி தமிழ்நாடு முழுக்க வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு எதிர்ப்பு கிளம்பிச்சு. எதிர்த்து போராடினது யார்? இஸ்லாமிய மக்களா? இல்ல, இந்துக்கள் போராடினாங்க. இந்துக்கள்னு சொல்லக்கூடாதாங்க போராடினாங்க. ஏன் போராடினாங்க? அது கோயில்ல எங்களுடைய வழிபாட்டு உரிமை, நாங்க ஆண்டாண்டு காலமா பின்பற்றிக்கிட்டு இருக்கிறோம், இன்னைக்கு வந்து நீங்க ஏன் இதெல்லாம் வந்து தடை போடுறீங்க அப்படின்னு அம்மையார் ஜெயலலிதாக்கு எதிராக மக்கள் வெகுண்டு எழுந்தாங்க. இல்லை, இந்த இந்துத்துவ பற்றி பேசுகிறவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, காலங்காலமாக நடக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அப்படின்னா காலங்காலமாக இங்கே வந்து சாதி இருக்குது, அதை ஒழிக்க நீங்கள் ஏன் பேசுகிறீங்க? அப்படின்னா காலங்காலமாக இந்த பகுதிக்கோ இந்த நேரத்தையோ தேவைப்படாட்ட அதை நீக்கிறதான ஒரு சரியான அப்படிலாம் கிடையாது தம்பி. லீகல் அடிப்படையில் தான் பார்க்க முடியும். லீகலாக பார்த்தீங்க அப்படின்னா இதை இப்போ நீங்கள் கோர்ட் பார்வையில் பார்க்குறீங்க, சட்டத்தின் பார்வையில் அணுகுறீங்க அப்படின்னா யூசேஜ் அண்ட் கஸ்டம்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குது. எப்படி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க கஸ்டம்ஸ்னா இவருடைய வழிமுறை அப்படிங்கிறது எவ்வளோ காலமாக இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறாங்க. இதற்கு முன்பாக பல ஆண்டு காலமாக அங்கே இஸ்லாமிய மக்கள் எங்கேருந்து வந்தாங்க? மெக்கா மதீனாலேருந்து வந்தாங்களா? அரேபியாவிலேருந்து வந்தாங்களா? பாகிஸ்தான்லேருந்து வந்தாங்களா? நம்ம ஊரில் நம்ம கூட அண்ணன் தண்ணியாக புழங்கினவங்க தான். அவங்க வேற்று மதத்துக்கு மாறி இருக்கிறாங்க, அவங்க ஒரு வழிபாட்டு முறையை பின்பற்றுறாங்க. அது உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? இவ்வளவு ஆண்டுகளாக பின்பற்றிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் தான் திடீர்னு அது ஒரு பெரிய பிரச்சனை மாதிரி போதாகரப்படுத்துறதுடைய விளைவை நம்ம புரிஞ்சுக்கணும். காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? மதத்தை வச்சு அரசியல் பண்ணலாம் தான். பிஜேபிக்கு என்ன அஜெண்டா இருக்க முடியும்? இத்தனை ஆண்டு காலம் இல்லை தமிழ்நாட்டில். அதுதான் தம்பி, இப்போ உங்களுக்கு வேற வழி இல்லைல்ல. பேசுறதுலாம் நம்ம இல்லவே இல்லை, நம்ம டாக் ஆஃப் த டவுன்ல இல்லவே இல்லை. வருவோம், பண்ணுவோம். நம்மளுடைய பழைய கால அரசியல் என்ன? மத வழி அரசியல். அதன் மூலமாக இந்துத்துவ பெரும்பான்மை நிறுவுவது. அதற்கு வந்து திமுகவை தான் நம்ம எதிர்க்கணும். திமுகவை தாலிபான் அரசுன்னு ஒருத்தர் பேசுறாரு, இது அயோத்தியை தொடங்குவோன்றாரு. நீங்க அவர் மீது நடவடிக்கை எடுக்க போறீங்க. அவர் மீது இப்போ வரைக்கும் ஒரு சின்ன எஃப்ஐஆர் கூட பதிவு பண்ணப்படல. ஏங்க தாலிபான் அரசுன்னு சொல்றாருங்க, உங்களை தீவிரவாத அரசுன்னு தான் சொல்றாரு. அந்த மாதிரி தான் சொல்றாரு. ஆனா இவங்களே போய் தாலிபான் அரசோட போய் ஒப்பந்தம்லாம் போடுவாங்க. இந்திய ஒன்றிய அரசு அது தனியா பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நாம கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, இவங்க இந்த விவகாரத்துல திமுக அடுத்த நிலைப்பாடுகள் என்ன? இந்த இஸ்லாமிய மக்கள் அங்க போய் ஒரு குடும்பம் போய் மேல வந்து தர்காவுக்கு போகும்போது தடுத்து நிறுத்தி இருப்பதே ஒரு காவல்துறை அதிகாரி தான். அங்க இருந்தா பிரச்சனை வந்து பூதாகரமாகுது, மிகப்பெரிய ஒரு இஷ்யூ மாறுது. ஸ்டே ஆர்டரின் படி தான் வந்து தடுத்து நிறுத்தினாங்கன்னு சொல்றாங்க. இப்பெல்லாம் ஒரு ஸ்டே என்ன ஸ்டே ஆர்டர் இருந்துச்சு? இல்ல, அரசு தரப்புல வந்து இந்து முன்னணி ஆல்ரெடி வந்து ஸ்டே வாங்கி வச்சிருந்தாங்க, மேல வந்து பலியிட. அப்ப இந்து முன்னணிக்கு சொல்றபடி கேட்கணும், நீங்க யார்? அப்ப ஏங்க இந்த அரசால எந்த விஷயத்தையுமே உளவுத்துறை மூலமாகவும் காவல்துறை மூலமாகவும் சரிவர நடத்த முடியல அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் தாங்க இந்த மதுரையில திருப்பரங்குன்ற சம்பவம். இந்த விவகாரத்தை வந்து திமுக அரசு அனுமதிக்குன்னு குற்றச்சாட்டு இல்ல, இந்த விவகாரத்தை திமுக தெரிஞ்சு அனுமதிக்குதோ எனக்கு சந்தேகம் வருதுல்ல. இப்போ அங்க பிஜேபி காரங்க அத்தனை பேர் கூட்டிட்டாங்க. அப்ப இப்ப இஸ்லாம் மக்கள் என்ன நினைப்பாங்க? அப்ப நமக்கு இருக்கிற ஒரே ஆபத் பாந்தவன் திமுக தான்ப்பா, வேற வழி இல்லை, நம்ம திமுக தப்பா இருந்தா கூட திமுக பக்கம் நின்றுவோம் அப்படின்னு திமுக பக்கம் நிக்க போவாங்க. அப்ப திமுகவுக்கு சொல்லி முடிச்சிடறேன், திமுகவுக்கு இப்ப சாதகமா மாறும். நான் எதுல எதுக்கு ஒரு விஷயத்த சொல்ல வந்து நான் குறுக்கிட்டதுனால அந்த விஷயத்த நான் மறந்துட்டேன். ஜெயலலிதா அம்மையார் கொண்டு வந்தாங்க பாத்தீங்களா அந்த தடை சட்டம்,
அந்த திரைசீலை தமிழ்நாட்டை ஆதரிச்சது யார் தெரியுமா? நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. அதை ஆதரித்தது திராவிடர் கழகம். திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஐயா வீரமணி அவர்கள் அம்மையார் ஜெயலலிதா கொண்டு வந்த இந்த தடை சட்டத்தை வந்து ஆதரிச்சு பேசினாங்க. அதுக்கு வேற வழியில ஒரு காரணத்தை சொன்னாரு. ஆமா இதெல்லாம் வந்து தப்புதான், இதெல்லாம் வந்து கொண்டு வரக்கூடாது, இந்த அம்மா பண்ணது சரிதான், ஏன்னா இது வந்து இந்த சிறுதெய்வ வழிபாடு அப்படின்னு போயிடுறாங்கன்னு சொன்னார். அதை தோப்பா மிக கடுமையாக எதிர்த்தாரு. பேராசிரியர் தோப்பா அவர்கள் திராவிடர் கழகத்தின் சருக்கள் வீரமணி எல்லாம் பெரியாரை பற்றி பேச அருகதையே கிடையாதுன்னு மிக காட்டமா பேசுகிற எழுதியிருக்கிறாரு. அப்போ இவங்கெல்லாம் வந்து இப்படிப்பட்ட ஹிஸ்டரி வச்சிருக்கிறவங்க. இவங்க வந்து இந்த இடத்துல நீங்க இது அனுமதி கொடுக்காம மக்களுக்காக நின்றுப்பாங்க நினைக்கிறீங்களா? நீங்க என்ன பண்ணிருக்கணும்? முதல்ல மக்கள் அங்க ஒத்துமையா இருக்கான், மக்கள் தெளிவா இருக்கான். ஆனா பிஜேபி பண்ற அரசியலை ஸ்மெல் பண்ணிருக்க வேண்டாமா? மதத்தை வச்சு அரசியல் பண்ண தெரிஞ்சிருக்க வேண்டாமா? என்ன வாதாடினீங்க நீங்க கோர்ட்ல போய்? என்ன வாதாடினீங்க நீங்க? 18 பேரை கைது பண்ணிருக்கோம் தான் சொன்னாங்க. நீங்க என்ன பண்றாங்க தெரியுமா? நான் உள்ளூர்ல இப்ப மாக்காய்க்கால விசாரிக்கும் போது சொல்றாங்க, மக்கள் அதிகாரத்தோட சொல்றாங்க, தமுக்கம்ல பண்ணலான்னு கூட அவங்க பேசிருக்காங்க தோழர் அப்படிங்கிறாங்க. இன்னும் தமுக்கம்ல போய் பண்ணதுக்கு அனுமதி கொடுத்துருந்தீங்கன்னா அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா, எவ்வளவு பெரிய இஷ்யூவா மாத்திருப்பாங்க இவங்க. அப்ப அங்க இருக்கிற இஸ்லாம் மக்களுக்கு ஒரு அச்சுறுத்தலை இவங்க திட்டமிட்டே உருவாக்குறாங்களா? உங்களுக்கு எங்களை விட்டா நாதி இல்லை அப்படின்னு சொல்ல வைக்கிறாங்களா? என்ன மாதிரி அணுகுமுறை இது? ஆரிய மாடல் நாங்க எதிர்க்கிறோம், பெரியாருடைய மண் இது வந்து இந்துத்துவ சக்தியில் இங்க வேலையே கிடையாதுன்னு சொல்லி இன்னைக்கு சேர்பாபு அவர்கள் கூட சொல்லியிருக்காரு. நீங்க எல்லாமே பேசுறீங்க சார், நல்லா பேசுறீங்க சார். அதாவது சில வார்த்தைகள்லாம் பயன்படுத்தலாமான்னு தெரியல நமக்கு. ரொம்ப நம்ம நாகரிகம் கருதி ரொம்ப அமைதியா இருக்கிறோம். நீதிமன்ற ஆணையை கூட இன்னும் அமல்படுத்தாம இருக்கிறாங்க கோயில்கள்ல. தமிழும் உள்ள போகல, தமிழர்களும் உள்ள போகாத ஒரு சூழல் இருக்குது. நீங்களும் நானும் வாங்க போவோம், ஒரு தமிழ்ல போய் வழிபாட்டு முறை பண்றாங்களான்னு பார்ப்போம் வாங்க. கடினம் தான். ஒருத்தருக்கு தொலைபேசி பண்ணி நான் பேசணுமா, அவர் வந்து அந்த அர்ச்சகர் இருப்பாரான்னு தெரியாது, அவர் வர்ற வரைக்கும் நான் குடும்பத்தோட காத்துக்கிட்டு இருக்கணுமா, அப்புறம் தமிழ்ல பண்ணுவாரா? என்னது இது? தமிழிலும் அர்ச்சனைன்னு என்ன சொல்லுங்க? தமிழ்ல தான் அர்ச்சனைன்னு சொல்லுங்களா பார்ப்போம். அதுதான் உண்மையான ஆரிய சனாதன எதிர்ப்பு. அதுதான் உண்மையான திராவிட மாடல். நீங்க நெஞ்சில ஊத்தி பேசுறீங்கன்னா அதுதான் உண்மையான விஷயமா இருக்க முடியும். அதையெல்லாம் நீங்க விட்டுடுறீங்க. அதையெல்லாம் விட்டுவிட்டு இவங்க இங்க பிஜேபியை வந்துரும், பிஜேபி பூச்சாண்டை காட்டிக்கிட்டே இருந்தாங்க. சீமானோட வீட்டை முற்றுகை விட்டாங்க. ஏன்பா பிஜேபி உள்ள வந்துடும், ஏன்பா இந்த வேங்கவேல் பிரச்சனையை பத்தி பிஜேபி உள்ள வந்துடும், ஏன்பா இந்த மற்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம அரசு வந்து கார்பரேட்டுக்கு ஆதரவா போகுது, அதெல்லாம் பேசாதீங்க, பிஜேபி உள்ள வந்துரும்னாங்க. இதுதான் வந்துருச்சு பிஜேபி மதுரையில் திருப்பரங்குன்றத்துல 10,000 பேர் எப்படி கூட்டியிருப்பாங்க? இவ்வளவு தூரம் கூட்டி இருக்கிறாங்க, இவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்கன்னா இது கூட நீங்க அனுமதிச்சு இதை கூட பற்றி அறிய விடாம நீங்க இருக்கிறீங்கன்னா நீங்க என்னங்க உளவுத்துறை வச்சிருக்கிறீங்க? என்ன காவல்துறை வச்சிருக்கிறீங்க? நீங்க உங்களுடைய சட்டத்துறை அமைச்சர், நம்முடைய சட்டத்துறை அமைச்சர் தான் நான் சொல்றேன், நம்ம அமைச்சர் சேகர் பாபுவை பார்த்து, நம்ம அமைச்சர் ரகுபதியை பார்த்து இரும்புக்காரம் இன்னொரு வார்த்தையை பயன்படுத்தினீங்கன்னா, ரகுபதி நீங்க எம்எல்ஏ அமைச்சர் தான் நாளைக்கெல்லாம் இருக்க மாட்டீங்க, என்ன பண்ணணும் எங்களுக்கு தெரியும் அண்ணாமலை பேசுறாரு. எப்படிங்க பார்த்துட்டு அமைதியா இருக்கிறீங்க? நீங்க எங்களுக்கு கொதிக்கிற மாதிரி உங்களுக்கு கொதிக்க வேணாம். உண்மையிலேயே சட்டத்துறையின் அமைச்சர், ஒரு மக்கள் பிரதிநிதி, இன்னொரு அமைச்சர், 2 பேரையும் பார்த்து நாளைக்கெல்லாம் நீங்க இருக்க மாட்டீங்கன்னு ஒருத்தர் பேசுறாரு. ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் பேசுறாரு. அவருக்கு அவ்வளவு அதிகாரமும் அவ்வளவு பேச்சு தகுதியும் நீங்க கொடுத்துருக்கிறீங்கன்னா இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்ப அவர் ஓகே தனி மனித ரீதியா அவருக்கான அதிகாரம் இருக்கு இது இருக்குன்னு பேசுறாருன்னா நீங்க என்ன ரியாக்ட் பண்ணீங்க? கிரவுண்ட் லெவல் உங்க ரியாக்ஷன் என்ன? ஒண்ணுமே, ஒரு ரியாக்ஷனும் இல்லை, ஜீரோ. என்ன சொல்றாங்க? நாங்க பாத்தீங்களா கலவரம் ஆகாம ஒரு கூட்டத்தை சூப்பரா நாங்க வந்து முடிச்சிட்டோம்ன்றாங்க. இதுவாங்க உங்களுக்கு மாறுதட்டி பேசிக்க வேண்டியது? இதுவா உங்களுக்கான சட்டத்தினுடைய ஆட்சி நீங்க வந்து பேசுறது? கலவரம் வரட்டுன்னு வெயிட் பண்றாங்களா திமுக? கலவரத்தை வந்தாங்கன்னா அது பிஜேபி ஜெயிச்ச மாதிரி ஆயிடும். கலவரத்துல உருவாக்க மாட்டாங்க, பிஜேபி அதை பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது நாளைக்கு அப்புறம் இவங்க மேல ஒரு பிளாக் மார்க் ஆகாது. இவங்க இப்படி பண்ணுவதற்கு எப்படி இந்த 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 கூட்டம் முடிஞ்சு எப்படி இதை ஸ்மெல் பண்ணாம விட்டீங்க? என்ன சொல்லுவாங்க? நீதிமன்றம் ஆணையை கொடுத்துட்டாங்க. நீதிமன்றத்துல போய் பிஜேபி வந்து நிறைய சில ஜல்சா வேலைகளை, லாபி வேலைகளெல்லாம் பண்ணி அவங்க வந்து இந்த மாதிரிலாம் பண்றாங்கன்றதெல்லாம் பேச மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் திமுகவே குறை சொல்றாங்க. சில பேர் பேசுறாங்க, மக்களே நீங்கள் அந்த சங்கிகளை விரட்ட தயாராங்கள். ஏண்டா உங்களுக்கு ஓட்டை போட்டோம், ஆட்சியில் அமர வச்சோம், அதிகாரத்தை கொடுத்தோம், ஆட்சியை கொடுத்தோம், போலீஸ் துறையை கொடுத்தோம், காவல்துறையை கொடுத்தோம், எல்லா துறையும் உங்கள்கிட்ட கொடுத்து எம்பா எங்களை கொஞ்சம் பாதுகாத்து வைங்களாம்பான்னா மக்களே நீங்கள் அவர்களை எதிர்த்து போராடுங்கள்ன்ற. அப்புறம் இன்னைக்கு நமக்கு இது கேட்குறவங்கலாம் வந்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இவங்கெல்லாம் அடிப்படையில் ஒரு
ஆட்சி அதிகாரத்தை பற்றிய அறிவு இருப்பவர்கள், இந்த சட்டத்தை பற்றிய புரிதல் இருப்பவர்கள், இந்த விஷயத்தை ஒரு அரசு, அதுவும் திராவிட மாடல்னு சொல்லக்கூடிய அரசு, ஆரியத்தை நான் நேராக எதிர்க்கிறேன்னு சொல்லக்கூடிய அரசு, இதற்கு முதல்ல இவ்வளவு தூரம் வழி சமயத்தை கொடுத்துருக்கலாமா? உங்களுடைய காவல்துறையில் இருக்கக்கூடிய காவித்துறையை நீங்க முதல்ல நீக்குனீங்களா? அதான் திருமாவளவன் அவர்களா இருக்கட்டும், இல்லை கம்யூனிஸ்டுகள்னு ஒரு குற்றம் சாட்டுறாங்க. எப்பயுமே வந்து RSS உடைய ஆட்கள் வந்து காவல்துறையில் இருக்காங்க, குறிப்பா மதுரை மற்றும் தென்னக பகுதியில் அதிகமா இருக்கிறாங்க. அவங்க தான் இதுக்கு காரணம் சொல்லி பல குற்றச்சாட்டு. காவல்துறையுடைய அமைச்சர் யாரு? ஸ்டாலின் அவர்கள் தான். முதலமைச்சர் தானே. முதலமைச்சரே அமைதியா இருக்கு. இல்ல அந்த லாபி அவரால் ஒன்றும் பண்ண முடியலங்கிறதா. எதுவுமே ஒன்றும் பண்ண முடியல. என்ன சார் இது? இன்னைக்கு ஒண்ணுமே புரியல. அவருடைய கீழே தாங்க இந்த அமைச்சரவை இருக்குது, ஆனா அவரால் எதுவும் பண்ண முடியல அப்படின்னா என்னை தவிர்த்துருங்க, என்னை மறந்துடுங்க. வேற யார்ட்டா கேட்டீங்கன்னா அப்படி எதுவும் பண்ண முடியலன்னா தயவு செஞ்சு மகாராஷ்டிரா நீங்க வீட்டுக்கு போங்க தான் சொல்லுவாங்க. இது நான் சொல்லல, என் கருத்தை எடுத்துக்காதீங்க. வேற யாரும் தான் இப்படி தான் சொல்லுவாங்க. எதுவுமே பண்ண முடியலங்க, அந்த லாபி அவர் ஹேண்டில் பண்ண முடியல, போயிருங்க. இது என்னங்க இது வாதமா இருக்குது? உங்கள் கீழ் கட்டுப்பாட்டு ஒரு காவல்துறையில இப்படிப்பட்ட நபர்கள் வந்து புகுந்திருக்கிறாங்க, RSS புகுந்திருக்குது. இது தமிழ்நாட்டின் காவல்துறையா, அமித்ஷா கட்டுப்படுகிற காவல்துறையான்னு பல முறை வல்லூர் கூட்டத்தில் கூட்டம் போட்டு டாக்டர் திருமாவளவன் கேட்டார். தொடர்ந்து கேட்டுட்டு தான் இருக்காரு. இப்ப வரைக்கும் பதில் சொல்லல. வேங்கைவேல் விவகாரத்துல நீங்க இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நாங்க கூண்டோட மதம் மாறுவோங்கிறாரு. இது எவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட்? ஏன்னா பாதிக்கப்பட்ட மக்கள் அவ்வளவு நெருக்கடிக்கு நீங்க தள்ளுறீங்கன்றாரு. மதம் மாறுவதை தவிர வேற வழி கிடையாதுங்கிறாரு. ஆனால் அம்பேத்கர் எடுத்த முயற்சி அது. அப்ப இன்னைக்கு புதுக்கோட்டையில மீண்டும் அந்த முயற்சி எடுக்கணுமா? அந்த மக்கள் அதற்கு தள்ளப்படணுமா? வேங்கை வயல்ல காட்டின கெடுபிடி, விசிகா காரங்களை கைது பண்ணதுல காட்டின கெடுபிடிய அங்க காமிச்சிங்களா நீங்க? உங்க காவல்துறை அதிகாரிகள் போய் இஸ்லாமிய குடும்பத்தை தடுத்து நிப்பாட்டுறாங்க, நீ மேல போகாதங்கிறாங்க. நவாஸ்கனி எதுக்கு வந்தாரு? ஆய்வுக்கு வந்தாரு, ஆய்வு பண்ணாரு, போனாரு. எங்க நவாஸ்கனி அசைவ சாப்பிட்றத காமிங்க பார்ப்போம். அந்த கீழே வந்து அல்லது மேலே போய் எங்க ஒன்று சொல்லட்டுமா? அவரவர் வழிபாடு அவரவர் உரிமை. எங்க ஊர் அம்மன் கோயில்ல, என்னுடைய குலதெய்வ கோயில்ல அசைவம் சமைச்சு சாப்பிடுவாங்க. இன்னொரு முருகன் கோயில் இருக்கு, அங்க அசைவம் சமைச்சு சாப்பிடுவாங்க. சில இடங்களை சாப்பிட மாட்டாங்க. அவ்வளவுதான். இந்த மலையே இவருக்குத்தான் சொன்னோம், இவருக்கு அந்த மலையை முருகனுடைய மலைன்னு கிளைம் பண்றாங்க. நான் ஒன்று சொல்லட்டுமா? அது தமிழர் மலை, அது தமிழ்நாட்டின் மலை, அது தமிழர்களுடைய சொந்தமான ஒரு மலை. அங்க வந்து என் அண்ணன் தம்பி வந்து இஸ்லாமிய மார்க்க தழுவி இருக்கிறாரா, அவரு போய் வழிபடுவாரு, அவர் விருப்பத்தை கும்பிடுவாரு, நான் என் வழிக்கு கும்பிடுவேன். இன்னைக்கு வீரத்தமிழர் முன்னணியில நாம் தமிழர் கட்சியில் ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க பாருங்க, சரியா பேசியிருக்காங்க. இது தமிழர்களுக்கான மலைங்க. இதுல ஆரிய பாஜக இந்துத்துவ கும்பலுக்கு என்ன வேலைன்னு கேட்கறாங்க பாருங்க. அது சரி, என்டிகேவோட ஸ்டாண்ட் அங்க சரி. நீங்க தான் அங்க போய் வேலை பார்க்கணும். இப்போ என்டிகே தான் அங்க போய் வேலை பார்க்கணும். முருகனுக்கு படையல் போடுங்க, முருகனுக்கு கிடா வெட்டி அசைவ படையல் போடுங்க. அங்க இஸ்லாம் சொந்தங்களோட சேர்ந்து அந்த வேலையை பாருங்க, அதை கையில் எடுங்கன்றாங்க. இந்து விரோதமா போயிரும் பயப்படுவாங்க. எப்படிங்க இந்துக்களுக்கு அசைவம் விரோதம் யாருங்க முதல்ல சொன்னது? இல்ல இந்துத்துவ கும்பல் பிஜேபியில இருக்கிற வானதி ஸ்ரீனிவாசன் நம்ம யார் அசைவம் சாப்பிடுவாங்களா மாட்டாங்களா? மரியாதைக்குரிய பொன்னார் அவர்கள் அசைவம் சாப்பிடுவாங்களா மாட்டாங்களா? தமிழ் சவுந்தரராஜன் அசைவம் சாப்பிடுவாங்களா மாட்டாங்களா? இல்ல கருணாகராஜன் சாப்பிடுவாரா மாட்டாரா? மனிதர் அண்ணாமலை சாப்பிடுவாரா மாட்டாரா? முதல்ல சொல்லுங்க. நீங்க சாப்பிடுவாங்க, முடிஞ்சு போச்சு. இல்ல நான் என்ன சொல்றேன், இதுதான் இந்துக்களுக்கான புனிதம்னு யார் கட்டமைச்சது? இந்துக்கள் சைவம் தான் சாப்பிடுவாங்கன்னு யாருங்க சொன்னது? ஆகமங்கள் இருக்கு, சனாதனங்கள் இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இந்துக்கள் இதைத்தான் சாப்பிடணும், முஸ்லிம்கள் இதைத்தான் சாப்பிடணும் இல்லை. ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட உணவு பழக்க வழக்கத்தில் யாரும் தலையிடவே கூடாது. கண்டிப்பா நான் அசைவம் சாப்பிட மாட்டேன், திருமாவளவன் சாப்பிட மாட்டாரு, இன்னொருத்தர் சாப்பிட மாட்டாருங்கிறதுக்காக எல்லாருமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றதே ஒரு வன்முறை தான். கண்டிப்பா. சரி, அதை கூட விட்டுருவோம். யூசேஜ் அண்ட் கஸ்டம்ஸ் நான் சொன்னேன்ல, அது சட்டப்படி பார்த்தீங்கன்னா இவ்வளவு நாளா பின்பற்றிட்டு இருக்கிற ஒரு முறை, நூற்றாண்டுகளுக்கும் மேலாக ஒரு முறையை வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க, பின்பற்றிக்கிட்டு இருக்காங்க. சட்ட ரீதியா நீதிமன்றத்துக்கு போய் அப்படி தீர்ப்புகள் வந்துருச்சுங்க, இது அவங்களுக்கு தான் சொந்தம்னு மீண்டும் மீண்டும் அதை பூதாகரப்படுத்தி அதை பெரிய பிரச்சனையா மாத்த முயற்சி பண்றதுன்னா 26 தேர்தலுக்கான ஒரு இருக்கலாம், அது கூட பண்ணலாம். ஆனா அதற்கு வழி சமைத்து கொடுப்பது யாருங்கிறதா என் கேள்வி. உங்க காவல்துறை உங்க கட்டுப்பாட்டில் இல்லையா? அப்ப உங்க காவல்துறையில காவித்துறையா மாறி போச்சுன்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்கு ஏன் இடம் கொடுத்தீங்க? ஏன் நீங்க அதை பண்ணல? பல ஊடகவியலாளர்கள் ஒரு சந்தேகம் வைக்கிறாங்க, இந்த விவகாரத்தை வந்து திமுக வந்து வேணுக்குனே வந்து வளர விடுறாங்க. 2026 தேர்தலுக்கான ஒரு வழிமுறை என்ன பண்ணலாம்னா, எப்படி இருக்கலாம்னா, சில பேர் என்ன சொல்றாங்கன்னா பிஜேபி வெர்சஸ் டிஎம்கேன்னு கிரவுண்டை மாத்திடுவோம், ஏடிஎம்கேக்கு பதில். ஆமா, மாத்திடுவோம். ஸோ டிஎம்கேவும் பிஜேபியும் தான் சித்தாந்த முதலுக்கு சூப்பராக இருக்கும், அவங்க எப்படியும் ஜெயிக்க போகிறது இல்லை. ஸோ நீங்கள் இடத்துல ப்ரொட்டஸ்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் அப்படியே உங்கள் க்ரௌடெல்லாம் காமிங்க, நாங்கள் வந்து உங்களை எதிர்க்கிற மாதிரி காமிக்கிறோம்,
தமிழ்நாட்டில் காவிகளுக்கு இடமில்லை அப்படின்னு நாங்கள் இறுதியில் சொல்லிக்கிறோம். இதை அப்படியே பூசி மொழிகிறோம். எனக்கு என்னன்னா இப்போ இந்த பிரச்சனை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. ஒரு வேளை இது இன்னும் பெருசாக பிரச்சனை ஆகுதுன்னா சீமானை கைது பண்ணி இந்த விஷயத்தை மடைமாற்றி விட்டுருவாங்க. சீமானை கைது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரியார் விவகாரத்தை இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கூண்டாஸ் அவர் மேலே போடணுன்றத வந்து கமிஷனர்கிட்ட புகார் கொடுத்துருக்குறாங்க. இதை இன்னும் கொஞ்சம் எனக்கு கிடைச்ச தகவல் அடிப்படையில் சீமானவர்களை கைது பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த விஷயம் வந்து லைம்லைட்டுக்கே வராது. ஏன் சீமானை பற்றி மட்டும்தான் எல்லாருமே பேசுவாங்க அந்த நேரத்தில். ஏன்னா அது வேறு வழியே கிடையாது. ஏன்னா தலைவரே கைது பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னும் போது அதை பற்றி தான் பேசுவாங்க. அப்படி கூட உங்க முயற்சி பண்ணுவாங்க. ஒஸ்கே சினேரியோ நான் சொல்கிறேன், நான் நடக்கும்னு நான் சொல்ல வரல. ஒரு ஒஸ்கே சினேரியோ பாருங்கள். இது எப்படி நம்ம வந்து இப்போ மக்கள் மத்தியில் பேசப்படலாம் மாறுது. யார் நமக்கு யாரை தொட்டோம்னா இதை பற்றி பேச மாட்டாங்க மக்கள். சீமானை கைது பண்ணுங்க, கைது பண்ணி ஒரு 15 நாள் இல்லை ஒரு அவ்வளவுதான். கைது பண்ணுங்க, அதை பற்றியே பேசுங்க. சீமானை பெரியாரை பற்றி பேசுங்க, ஆதாரத்தை கேளுங்க. அப்புறம் அவர் அதுக்கு ஒரு பதில் கொடுக்கட்டும், நீங்கள் அதுக்கு பதில் கொடுங்க. 2 பேரும் அடிச்சுக்குங்க. இந்த பிரச்சனை வந்து பேசப்படலாம். ஒரு 2 நாள் கைது பண்ணி வச்சிருந்தா கூட டைம் லைட் அப்படியே மாறிடும். அதாவது ஆனால் ஒன்று சொல்கிறேன், அப்படி பண்ணானா ஒரு பொலிட்டிக்கல் பிளண்டராக மாறும். அது ஒரு பிளண்டர் மிஸ்டேக்காக மாறும் அது உங்களுக்கு திமுக. ஏன்னா எப்படி பண்ணாலும் அது தனக்கு சாதகமாக மாற்றிப்பாரு திரு சீமான். அதுக்கான வழிவகைகளை நாம் தமிழர் கட்சி பண்ணுவாங்க. அது ரொம்ப இயல்பாக அதை அவங்க மாற்றிடுவாங்க. அவங்களும் அதுக்காக தான் காத்திருக்காங்க. அப்புறம் சீமான் 2.0 வந்துடும். அவங்க நினைக்கிற மாதிரி வந்துடும். முதல்ல ஐயா கலைஞர் கருணாநிதி கைது பண்ணாங்க. 8% ஓட்டு வாங்கிட்டாரு, மாநில கட்சியாக மாறி நிற்கிறாரு. இவர் கைது பண்ணாங்கன்னா, ஆனால் எனக்கு கிடைத்த தகவல் படி சிஎம் அதுக்கு ஒப்புக்கொள்ளலை, கைது பண்ணுறது ஒப்புக்கொள்ளலை. ஆனால் சுற்றி இருக்கக்கூடிய சில நபர்கள் பண்ணியே ஆகணும். கொள்கை தலைவரை தொட்டு விட்டார், விடக்கூடாது. ஏன்னா சிஎம் வந்து ஒரு பொலிட்டிஷியனுங்க. அவர் முதலமைச்சருக்கு வந்து ஒரு அரசியல்வாதி. அவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் அனிமல்னு சொல்லுவார் அடிக்கடி மனிதர். அவர் ஒரு அரசியல் பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்கிற ஆளு. இதை தொட்டா என்ன ஆகும்னு அவருக்கு தெரியும். பதவிலாம் 2வது பதவி, அரசியல் இருக்கிறது தானே முக்கியம். ஸோ அதுக்கு அவர் தெரியும். அப்படி பண்ணி கூட நான் அது எதுக்காக நான் ஒரு ஒப்பீட்டுக்காக சொல்றேன். இதை திசை மாற்றுவதற்கு, திசை திருப்பத்துக்கு என்ன வேணா அவங்க பண்ணுவாங்க. அண்ணா பல்கலைக்கழக மேட்டர்ல பாருங்களேன், விசாரிக்க வேண்டியது யாருப்பா குற்றம் பண்ணாங்கன்னு கேட்க வேண்டியது உட்காந்து ஜேர்னலிஸ்டுகளுடைய போனை பிடிக்கிட்டு இருக்காங்க. எஃப்ஐஆர் யாருப்பா நீ வாப்பா, உன் அம்மா பேர் என்ன, உன் மச்சினிச்சி பேர் என்ன, உன் மச்சான் பேர் என்ன, உன் மச்சினிச்சி குழந்தைங்க பேர் என்ன வரைக்கும் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. கேள்விகளை கொஸ்டின் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? இப்படி மடைமாற்றும் ஒரு விதமாக இதை ஊத்தி முடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் நம்முடைய கோரிக்கை என்னன்னா, அங்க மக்கள் ஒற்றுமையா இருக்கான், அந்த ஒற்றுமையை பலப்படுத்துங்க. அங்க மக்கள்கிட்ட போய் பேசுங்க. இதை ஒற்றுமையை பலப்படுத்தக்கூடிய வேலையில மக்கள் மத்தியில பிளவுவாதத்தை உருவாக்கக்கூடிய சக்திகளுக்கு இடம் கொடுக்காதீங்க, அவங்களை அப்புறப்படுத்துங்க. இறுதியான கேள்வி, சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு குழு அமைக்கணும். மண்டைக்காடு கலவரத்தின் போது ஒரு குழு அமைச்சு தான் இந்த பிரச்சனையை வந்து முடிச்சு வச்சாங்க. அதே மாதிரி குழு அமைக்கிறதுக்கான தேவை இங்க இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அதை பத்தி எனக்கு ரொம்ப இன்டெப்தா தெரியல, என்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி தெரியல. ஆனா இந்த விஷயத்தை இத்தோட இவங்க நிப்பாட்டி அந்த பிளவுவாதத்தை உருவாக்கக்கூடிய கும்பலுக்கு ஒரு அடக்குமுறையை அவங்க மேல வந்து இந்த நேரத்தில் நீங்க வந்து பண்ணியே ஆகணும். ஏன்னா இது வந்து சமூக விரோதிகள் இவங்கெல்லாம். எங்க சாதாரண மக்கள் வந்து ஜாலியா அவங்க பாட்டுக்கிட்டு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்களோ, அவங்க மத்தியில வந்து நீ வேற நான் வேற, நீ நேத்து வந்தவன் நான் இன்னைக்கு வந்தவன் அப்படின்னு பேசுறதுங்கிறது மாதிரியான ஒரு அரசியல், ஒரு அற்ப அரசியல் இருக்கு இல்லையா? அதுவும் மதத்தை வைத்து பண்ணக்கூடிய அரசியல் எப்படி நான் சூஸ் பண்ணிருப்பாங்க. ஏன்னா அது முருகன் இருக்கிற இடம். இன்னொன்று ரொம்ப நாளா பிரச்சனையே இல்லை. அதாவது சின்ன சின்ன விஷயமா இருக்கும், அதை ஊதி பெருசாக ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு பார்த்தாங்க. அதுதான் போலீஸ் ஹெல்ப் பண்ணி இருக்கிறாங்கன்னு நான் சொல்றேன். திருப்பூர் ஏன் சூஸ் பண்ணா நீங்க கேட்குறீங்களா? திரும்ப கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்னா, அதுக்கான ஒரு சாத்தியக்கூறை அமைத்து கொடுத்து விட்டார்கள். திமுக அரசும் காவல்துறை அமைச்சு கொடுத்துருக்காங்க. திமுக ஏன் வேடிக்கை பார்த்துச்சு? அங்க இருக்கிற தோழர்கள் கேட்கறாங்க, மாகாயிக்கா தோழர்கள் கேட்கறாங்க, வினவுலக ஒரு கட்டுரை போட்டிருக்கிறாங்க. அங்க இருக்கிற மக்கள் அதிகார தோழர்கள் அதை எடுத்து வேலை பார்த்துருக்குறாங்க, ஸ்பாட்ல இருந்திருக்கிறாங்க. அவங்க கேட்கறாங்க, எப்படிங்க போலீஸ் இதை அனுமதிக்கிறாங்க, போலீஸ் என்னங்க இப்படி பண்றாங்க, இன்னொரு இந்து முன்னணியாக போலீஸ் செயல்படுறாங்க, திருப்பரங்குன்றத்துல போலீஸ் செயல்படுறாங்கன்னு கட்டுரைகள் வந்திருக்குது. இடதுசாரி தலைவர்கள் எழுதியிருக்கிறாங்க, இயக்கங்கள் எழுதியிருக்கிறாங்க. அப்படின்னா அங்க நீங்க களை எடுங்க. முதல்ல அங்க களை எடுங்க, உங்க அதிகாரத்தை பயன்படுத்துங்க, உங்க ஆட்சியை பயன்படுத்துங்க. உங்க திராவிட மாடல் பேனரை களத்துல போய் வைங்க, திராவிடத்தை களத்துல போய் வைங்க, காமிங்க. ஊடகத்துல பேனரை பயன்படுத்தி லாபி பண்ணி தன் சுயலாபம் தேரக்கூடிய தற்குறிகள்ட்ட இருந்து இந்த பேனர்லாம் விடுவீங்க. முதல்ல இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா சுய அழிவுக்கு வழிவகுக்கும். அது கம்பு சுத்திக்கிட்டே இருக்கிறது பூட்டி அறையில் உட்கார்ந்து கொண்டு. இதனால 10 பைசா பிரச்சனை கிடையாது. கிரவுண்ட்ல பிஜேபி உள்ள வந்துடும், பிஜேபி உள்ள வந்துடும். நீங்க ஊடகத்தில் பேசுறீங்களா, உள்ள வந்துட்டான்.
10,000 பேர் எப்படி கூட்ட முடியுது? போய் பேசி அங்க விரட்டுங்க அப்படிங்கிறது. போக மாட்டாங்க. ஏன் போக மாட்டாங்கன்னா பயம். போனோம்னா என்ன ஆயிரம் போதோ, நம்ம வந்து இங்கிருந்தே பேசிடுவோம், இங்கிருந்தே நம்ம கம்பு சுற்றுவோம், தூரமாக கம்பு சுற்ற வேண்டாம் அப்படி கம்பு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து அரசியலுக்கு வந்து வேகவே வேகாதது. உங்களுடைய அமைச்சரை எதிர்த்து, நம்ம அமைச்சரை எதிர்த்து பாஜகவின் மாநில தலைவர் பேசுறாரு. இன்னொரு தடவை இரும்பு காரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அவ்வளவுதான் உங்களுக்குன்றாருன்னா நேரடியான சவாலுங்க இது. மக்கள் பிரதிநிதியை பார்த்து நேரடியா ஒரு மாநில கட்சி, ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் சவால் விடுகிறாரு. இதுக்கு உங்க ரியாக்ஷன் என்ன? உங்க பதில் என்ன? இன்னும் அமைதியா இருக்க போறீங்களா? சீமான் பெரியார்னு ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. 34 இயக்கங்கள் எங்கன போயிருப்பாங்க? இப்போ என்ன விஷயம்னா அந்த 34 இயக்கங்களை கூட விட்டுருங்க. அவங்க வந்து இதில் எனக்கு என்ன அவங்களோட பதில் சொல்லியிருக்கணும், அல்லது இந்த காலத்துக்கு வந்திருக்கணும், ஆரியத்தை எதிர்த்து பேசியிருக்கணும். இப்போ பெரியாருன்னு நீங்கள் கூட்டு வந்தீங்கன்னா மக்கள் மன்றத்தில் வந்து எடுபடுமான்னு தெரியாது. ஏன்னா அவர் கடவுள் மறுப்பாளர் அடிப்படையில் அதை வச்சு நீங்கள் அங்கே பேச முடியாது. அதை கூட விட்டுருங்க. திமுக பண்ணலாமே, திராவிடம்ன்ற பேரில் பண்ணலாம்ல. ஆரிய எதிர்ப்பு, பார்ப்பனி எதிர்ப்பு, முருகனை பார்ப்பனிய மயத்திலிருந்து நம்ம நீக்குறோம், தூக்குறோம். வைரமுத்து கவிதை ஒன்று படித்து பார்த்துருக்கீங்களா? ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது. அதில் ஒரு வரி வரும், அந்த வரியை மட்டும் நான் சொல்லி நிறைவு பண்ணுறேன். நேர்காணல காலப்பள்ளத்தில் மூடக்குழியில் புராண பொழுதியில் மூடி கிடந்தான் முருகன், தோண்டி துடைத்து விஞ்ஞான தண்ணீரில் கழுவினேன், ஒற்றை துணி சற்றை ஆசை ஒரு நெட்டுச் சொல்ல பற்றி பரவிட வெற்றி திரு வேலுக்கு அதிபதி உயிர் கொண்டான்னு எழுதுறாருல. அது என்னன்னா, புராணத்திலையும் மற்ற விஷயங்கள்லையும் இதிகாசங்கள்லையும் நம்முடைய தமிழ் கடவுள் முருகனை போட்டு புதைச்சி வச்சிருக்காயா, தொடச்சி பார்த்தா தெரியுது நம்ம ஆளு அவன் அப்படின்னு. இதெல்லாம் என்ன அர்த்தம்னா, இன்னைக்கு முருகனுக்கு பூணூல் போடுறதா இருக்கட்டும், மற்ற விஷயங்கள் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாம் அவங்க ஆரியமயப்படுத்திட்டாங்க, இந்துத்துவமயப்படுத்திட்டாங்க. அப்போ நம்ம தமிழ் கடவுள் வேற, நம்மளுடைய வழிபாடு வேற, நம்முடைய மரபு வேற அப்படின்னு சொல்லவே இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. அர்ஜுன் சம்பத்தை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு பாடம் எடுக்கிற வேலையோ நிகழ்ச்சி பண்ணுற வேலையோ ஐயா சேகர்பாபு செய்வதை விட்டுவிட்டு உண்மையிலேயே களத்திற்கு வந்து மக்களோடு நின்று மக்களுடைய மனிதனாக மாறி நின்றால் மட்டும்தான் இந்த பிரச்சனையில் திமுக அரசால் ஜெயிக்க முடியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் நேற்று பார்த்தீங்கல்ல, இரவு நம்ம எதிர்பார்த்தோமா அவ்வளோ பேர் வரும், எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்க்கல. இது மாதிரி பல வேலைகளை பிஜேபி பண்ணுவாங்க. கோயம்புத்தூரில் பாதி முடிச்சுட்டாங்க, இப்போ மதுரைக்கு வந்திருக்கிறாங்க. ஓகே, உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விடையளிச்சமைக்கு நன்றி. நன்றி.